சத்தமா இல்ல, அமைதலா ஆவியானவரை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி ஆண்டவரே. ராக தேவாபோ சகதா பாபோ ஏ சகரஹோ ஷாதேரி பாபோ செகரி ஓ ரெபியாந்தோ லெகதியா சொந்தோரா லே 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 அலா லா 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 ஹனா மானா மாமா நோ செகரே அரரா. அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு சகோதரன் உங்கள் தோள் மேலே கரங்களை போட்டு உன்னை அரவணைத்து உன்னை அணைத்து உன்னோடு உறவாடுகிறது போல உன் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அமைதியா பேசுங்க. Thank you Jesus. Rabo bobo shekere baba mama mama nana. We love you Lord. We love you Lord. We love you Lord. Hallelujah. நான் அறியணுமே இன்னும் உம்மை நான் அறியணுமே இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே நான் இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் அதாவது ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னம் அவர் நம்ம பக்கத்துல வந்து நம்ம மேல தோல் போக்க கை போட்டுட்டாருன்னா அவர் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாரு? I am here, fear not. Amen. சீடர்கள் எல்லாம் படகுல இருக்கும்போது ஆவியானவர் அங்க வந்தார். இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்? பயப்படாத, நான் தான். Amen. When the Spirit of God comes and puts His hands on you, அவர் உங்க பக்கத்துல வந்து உங்க மேல கை போடுறாருன்னா என்ன சொல்றாரு? I am here, fear not. You can leap on mountains, you can run. You don't have to worry about anything. நீங்க எதை வேணா தாண்டலாம், எங்க வேணா போலாம், எது வேணாலும் செய்யலாம். ஏன்? Because the Spirit of God is there. அவர் இருக்கிறார், இங்க இருக்கிறார். He is with me. I can do anything. கைகளை உயர்த்தி அப்படியே அமைதியா அந்நிய பாஷை பேசுங்க. Thank you Jesus. ரே பாபா பாபா கா சாந்தரா கோலா பாபா பாபா ஈதுரா பாபா 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 சாந்தரா பாபா பாபா ஏ கலஹத்தர மாசனே மேரே ஏ சோலோஹரா பாபா பாபா ஷாந்தரோ கோலா பா ஜெய்சே தேரே பாபா. இதுதான் சொன்னாரு, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். நீ அமைதியா உட்கார்ந்து தான் இருப்ப, நான் உன் கூட இருப்பேன். உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்னை சுத்தி எல்லாமே உனக்கு ஃபேவரபிளா நடக்கும். You will just see, you will just sit and watch that I am God. Yes. Hallelujah. Just you know, wow, thank you Holy Spirit. We love you, we love you. I can see Spirit of God working in every life. ஒரு ஜீவன்லயும் ஒரு வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்யறத நான் பார்க்கிறேன். ஏ பாபா பாபா ஷோதோ பாபா பாபா
your paths. I am laying your foundations. I am establishing your days, your future. நீங்க என் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது உனக்காக வழிகளையும் ஃபவுண்டேஷனையும் காரியங்களை நான் செயல்படுத்துவேன். கைகளை தட்டி ஆமென். நன்றி நன்றி நன்றி. You know what? நாம உட்கார்ந்து பெருசா எதையும் குலுக்கி அசைச்சு எதுவுமே பண்ணல. We are just in the presence of God, enjoying His goodness. நாம உட்கார்ந்திருந்து அவர் நல்லவர், இவ்வளோ வல்லவர், என்னை இவ்வளோ நேசிக்கிறாரு, என் மேல எப்படி கை போடுறாரு, அவரோட பிரசன்னம் இவ்வளோ நல்லா இருக்கு, அதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? யுக யுகமா, காலங்காலமா, வருஷம் வருஷமா உனக்கு தேவையானதை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். It is சாதாரணமான நேரங்கள். You know that the Spirit of God is setting things. ஆவியானவர் காரியங்களை சரி செய்கிறார் தெரியும். For 5 years, for 10 years, for 20 years, 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் உனக்காக செஞ்சு கொண்டிருக்கிறார். And you will just sit and enjoy God's goodness. Some of you are not aware of what is going on, but those who have tapped in really know. சிலருக்கு நீங்க இங்க என்ன நடக்குன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா யாரெல்லாம் இதோட கனெக்ட் ஆறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. I tell you, for 5 years, 10 years, 20 years down the line, your life is set. 5, 10, 20 வருடங்கள் நீங்க சாதிக்க கூடிய இந்த கர்த்தர் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். கடல் அலை எப்படி இருக்கும்? கொந்தளித்துக் கொண்டு. See the wave of the sea cannot be still. It's its nature. கடல் அலைகள் ஒருபோதும் ஓய்ந்து போவதே இல்லை. It cannot be still. அதால ஓய்ந்து இருக்கவே முடியாது. அது கொந்தளிச்சுட்டே இருக்கும். It will be, roaring. That's its nature. எப்பொழுதும் அது கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். But the nature of God is to be still. ஆனால் தேவனுடைய தன்மை என்பது அமர்ந்திருக்கிறது, அமைதியானது. You understand? When everything around is roaring, it's coming down, it's hitting, and it's coming up. That's the nature of the sea. அந்த கடலுடைய இயற்கை தன்மை எப்பொழுதுமே கொந்தளித்து நம்மை சூழ்ந்து சூறாவளியை போல சுத்தி கொண்டிருக்கும். அதுதான் கடலுடைய தன்மை. That's how it is. அதுதான் இயற்கை அப்படி செய்து கொண்டிருக்கிறது. But God, ஆனால் தேவன், He cannot be like that. அவர் தடுமாறுகிற தள்ளாடுகிற தேவன் அல்ல. He will be still. அவர் அமைதியா இருக்கிறார். He will not move. அவர் ஒரு நாள் அசைகிறவர் அல்ல. He will be peaceful. அவர் சமாதானமா இருக்கிறார். And when you are with Him, அவரோடு நீ அமர்ந்திருக்கும் பொழுது, that is what you will experience. நீயும் அதைத்தான் அனுபவிக்க முடியும். கைகளை தட்டி ஹalleluya. கடலாடைகள் தீரும் போது உயர்ந்திடுவே
when they tell you there is no future, உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு யாராவது உன்னை பார்த்து சொன்னா, when they tell you the only hope that was with you was gone, நீ நம்பி இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அதுவும் போயிடுச்சு, now there is no post or pillar for you to hold, நீ பிடிச்சிக்க கூட ஒரு கொம்பு கூட உனக்கு இல்லாம நீ நிக்கிற, but there is a big wind coming towards you, உன்னை நோக்கி மிகப்பெரிய புயல் காற்று வந்து கொண்டிருக்கிறது, from all the sides you are going to be crushed, எல்லா இடத்திலும் எல்லா பகுதியிலும் நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாய், and with your eyes you can see things coming around you, உன்னை சுத்தி மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், and with your eyes you can feel the pressure, அழுத்தங்களை நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம், and when you look around there is not a pillar, not a post to hold. உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், Yes, you are on the sea, ஒரு தத்தளித்துக் கொண்டிருக்கிற கடலில் இருக்கலாம், but no, the one that is still is there. ஆனால் அமைதியான ஒருவர் உனக்குள்ளே அங்கேதான் இருக்கிறார். Hallelujah. கைகளை தட்டி ஹalleluya. And you are in him, நீங்க அவருக்குள்ள தான் இருக்கிறீங்க. கைகளை தட்டி ஹalleluya. you are in that rest, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள தான் நீங்களும் உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க. you are in that person who is still. அவர் அமைதியான அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். So be not there a post, be not there a pillar, be not whatever coming is wild, I will still be peaceful. பிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுமே ஆதாரம் இல்லை நீ நினைக்கலாம், ஒன்றுமே இல்லைன்றாலும் அந்த தேவனுக்குள் நீ அமைதியாக இருக்க முடியும். Hallelujah. கைகளை தட்டி ஹalleluya. yes ஓரபஷே Come on, sing it louder. Stand up. போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீர் ஆளுந்தேன் அனைத்தையும் நீர் ஆளும் தேவன் அமர்ந்து நான் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுங்க. கடலாலைகள் நீரோடு உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் கடலாலைகள் நீரும் போது You know what? There is something called the Bermuda Triangle. Bermuda Triangle. ஆமா, உலகத்துல ஒரு பகுதி பர்முடாவினுடைய முக்கோணம் என்ற ஒரு பகுதி இருக்குது. You know, nobody can predict what happens there. அங்க என்ன நடக்குன்னு இதுவரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. You know, flights will go by. அதுக்கு மேல ஒரு ஃளைட், ஒரு வாகாய் விமானம் பறந்து போனா அந்த பகுதி மேல போனாலே அது மறைஞ்சு போயிருது. You know, sometimes there are flights flying on that area and they fly normal. There's no problem. கப்பலா இருந்தாலும் சரிதான், விமானமா இருந்தாலும் அந்த பகுதிக்கு மேலேயோ தண்ணீர்ல போனா கூட அதுக்குள்ள போன எங்க போகுது என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சில நேரம் பறக்கும், பிரச்சனை இருக்காது, அதை தாண்டி போயிடும். எஸ். But sometimes they go missing. சில நேரங்கள்ல அது ஒன்றுமில்லாமல் மாறி மறைந்து விடுகிறது. Nobody can explain why it happens there. அந்த பகுதியில மட்டும் ஏன் அப்படி நடக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. There are some giant holes in the earth. அங்க ஒரு கருந்துளை இருக்கிறதாக, பூமியில மத்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ஓட்டை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. கருந்துளைகள் இருக்குது. You know, they don't know what is there. Scientists have not found where this hole is going. இது வரைக்கும் எந்த அறிவியல் விஞ்ஞானத்துல கூட அதை கண்டுபிடிக்க முடியல.
I'm telling you, these are strange things. இது உண்மையிலே உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற வினோதமான காரியங்கள். There are many such strange things that the science cannot explain. இன்றைக்கு வரைக்கும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத வினோதமான காரியங்கள் பூமியிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. In the same way, in the spiritual world and in the spiritual move of the Holy Spirit, அதே போல ஆவிக்குரிய மண்டலத்திலும் நீங்கள் புரிந்து கொள்ளாத வினோதமான காரியங்களை ஆவியானவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். no, you may not know when the season comes, when the time comes, what happens. எப்போ உங்களுக்கான நேரங்கள் வருகிறது, சமயங்கள் வருகிறது என்பதை உங்களால புரிந்துக்கவே முடியாது. There is a wild wind that goes, there is a current that flows in the sea. ஆமா, ஒரு புயல் காற்று உருவாகும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஒரு இல்ல காற்றழுத்த மண்டலம். கடல்ல வந்து இந்த கரண்ட்னு ஒன்னு இருக்கும். கடல் தண்ணி உங்களுக்கு பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓட்டங்கள், நீரோட்டங்கள். அது பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கும். மேல பக்கம் தண்ணி அமைதியா இருக்கும், கீழே ரொம்ப வேகமா அது நீரோட்டம் போய் கொண்டே இருக்கும். Have you seen jellyfish? It cannot move faster, you know, it's just like that. But they travel long distances, miles together, because of use of those currents. அந்த நீரோட்டத்துக்குள்ள சில நட்சத்திர மீன்கள் இருக்குது, அதால வேகமா ஓடவே முடியாது. ஆனா இந்த தண்ணீர்ல போய் உட்கார்ந்துட்டா அது மைல் கணக்கான தூரங்கள் மிக வேகமாக கடந்து போகிறது. காரணம் இந்த நீரோட்டம். So what they do is they just identify the current. When it flows, they just jump into the current. அது அவ்வளவு மைல் கணக்கா போறதுக்கு என்ன ரகசியம் கண்டுபிடிச்சிருக்குன்னா, அந்த தண்ணி வேகமா போகிற அந்த தண்ணி கடியில போகிற அந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்சு அத்தோட தன்னை இணைச்சுக்கும். Understand? ஆமென். This time, இது such is the time now we experience. அப்படிப்பட்ட ஆவியானுடைய நீரோட்டம் வேகமாய் போடுகிற நேரம் தான் இந்த நேரம். ஹalleluya. யாரெல்லாம் இணைச்சிக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தரா நீங்கள் கடக்க முடியாத தூரத்துக்குள்ளே உங்களை ஆவியானவர் கொண்டு போய் விடுவார். கைகளை தட்டி ஹalleluya. Yes. You know, you just get into that rest. அந்த நீரோட்டத்தில் இணைய வேண்டியது உங்க வேலை. You just get into that rest of the Holy Spirit. அந்த ஆவியானுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்கள். Just enjoy that peace. அந்த சமாதானத்தை அனுபவிக்க பழகுங்கள். Give yourself into him. அந்த தேவ பிரசன்னத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். And you'll know that you have crossed miles together. அந்த இணைப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தாண்ட முடியாத மிக நீண்ட தூரங்களை எல்லாம், பயணங்களை எல்லாம் மிக சடுதியான நொடி பொழுதிலே தாண்டி விடுவீர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் நிறைய பிரசங்கம் கேட்டுட்டேன், நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன், நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். எஸ், I am tired of that. பிரசங்கத்தை கேட்டு நிறைய செய்திகளை கேட்டு நான் ஓஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, if you can do something for me, நீங்க இன்னைக்கு ஏதாவது செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்னை திறந்து கொடுக்கிறேன்ப்பா. எஸ், let the Spirit of God flow. ஆவியானவர் நம் நடுவிலே அசுபாடி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே ஹalleluya ஒரு 1000 பிரசங்கம் செய்ய Have முடியாது. your conversation with the Holy Spirit. ஓ, எல்லாரும் ஆவியோடு இணைந்து கொள்ளுங்கள். எஸ் எஸ் எஸ், Spirit of his might, Spirit of his power, தேவனுடைய வல்லமை. ஓ ஹalleluya, ஆமென் ஆமென் Thank you ஆமென். Lord, thank you Lord. மாம்சத்தையும் மாம்சத்தின் சகல விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆவியானவர், ஆமென். இது எல்லாத்தையும் உருவாக்கினவர் அவர்தான். அவருடைய ஆவியின் வல்லமை இல்லைன்னா உங்க சரீரமே வந்திருக்காது, நீங்க நிக்கிற இந்த பூமியே வந்திருக்காது. இது எல்லாத்தையும் படைச்சவர் அவர்தான். I am telling you, he is able to do much more beyond what you can ever imagine or ask. நீங்க கேட்கிறதுக்கு மேல பல பெரிய விஷயங்களை செய்வார். Thank you Holy Spirit. ரபல ஷபர பல துரபலனே எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, எனக்காக யாவையும் தருபவரே, எதிர்பார்க்க முடியாத தருபவரே. Thank you Jesus.
I can see fire. அதாவது ஒரு காட்டு தீ பரவுறது போல உங்க வாழ்க்கை முழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய தீ பத்துறதை நான் பார்க்கிறேன். ஓ ரேபேபே ஷிகரகலமமமம சோதரபபா. தேவனுடைய சுட்டெரிக்கிற அக்கினி உங்க வாழ்க்கை முழுதும் போகுது. Jesus name. Wow, thank you Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Jesus, there shall be nothing that is not tried with the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால சுத்திகரிக்கப்படாத, நிரப்பப்படாத, எரிக்கப்படாத எதுவும் உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து இருக்காது. Jesus name. Yes, yes, amen, 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 amen. Thank you Jesus. Yes. Hallelujah. நன்றி 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 நன்றி. See, இன்னைக்கு வீட்டுக்கு போய் இன்னைக்கு டேட் எழுதிக்கிறீங்க. ஓகே, நல்லா உங்களுக்கு தினைக்கும் தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு போர்டுல போட்டு நவம்பர் 15 2020 ஆமா உங்க வீட்டுல எழுதி வைக்கிறீங்க. தினைக்கும் காலையில அதை பாக்குறீங்க. பார்த்துட்டு சொல்லணும், ஒரு ஆண்டவரோட ஒரு பயங்கரமான ஒரு ஜெட்ல இன்னைக்கு ஏறி உட்கார்ந்த நானு. அவர் என்ன தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. எங்க டிராவல் செம்மையா போகுது. ஆமென் ஆமென். You should remember that every day. Yes. Okay. ஒரு நாளும் இன்னைக்கு என் வாழ்க்கை மாறின நாள். Yes. மொத்தமும் எல்லாமும். And I just chose to get into the current of the Holy Spirit. ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்ட ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவரோடு அந்த ஜெட்ல ஏறி உட்கார்ந்த நாள். Yes. இன்னைக்கு தான்டா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு என் வாழ்க்கையை அவர் செட்டில் பண்ண. Yes. Hallelujah. Amen. Just tell that. அந்த தேதியிலிருந்து எனக்கு தோல்வி இல்ல, வருத்தம் இல்ல, குறைவு இல்ல, கஷ்டம் இல்ல, எதுவுமே இல்ல. Because I had an encounter with the Holy Spirit. Amen. Yes. ஏன்னா எனக்கு ஆவியானவரோட என்கவுண்டர் இருந்தது. We had a very peaceful time. மிகவும் சமாதானமான ஆழமான ஒரு உறவு எனக்கு அவரோட ஏற்பட்டது. அன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. Amen. Thank you Jesus. பெரியவர் அற்புதம்